அப்போது இவங்க வந்து துறவரம் எடுக்கும் பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்மால் செரிமனி மாதிரி இருக்கும். செரிமனி மாதிரி இருக்கும். புத்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில பேர் தோள்பட்டையிலையோ இல்லை வந்து ஒரு பல்லாக்கு மாதிரி இதில் வந்து உட்கார வச்சுப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு நல்ல உடை, ஒரு சில்கில் வந்து அழகான உடையெல்லாம் போட்டு, முக்கியமாக ஆண் பிள்ளைக்கு ஒரு 7 வயசுலேயே பண்ணுவாங்க. அழகான உடையெல்லாம் போட்டு ஒரு கோலாகலமாக நல்ல டிஷ்லாம் நல்ல ஸ்வீட்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் மாதிரி உறவினர்கள் எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் சாப்பிட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து. கண்ணீர்லாம் கிடையாதா அவங்கள வந்து பல்லாக்கில் வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பெர்மனெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து கோயிலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூப்பிட்டு போனோன்னா அங்கேயும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க அம்மாவோ அப்பாவோ உறவினர் யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க ஒரு கத்திரிக்கோலை வைத்து லைட்டாக கட் பண்ணுறது. எல்லா உறவினரும் கட் பண்ணதுக்கப்புறம் வேறு யாராவது ஈவன் வந்து துறவியோ இல்லை வேறு யாராவது இருந்தாக்கா அவங்கக்கிட்ட வந்து பிளேடு கொடுத்து ஃபுல்லாக எடுக்க சொல்லுவாங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல்லாக எடுக்கிறது வந்து லேடிஸ்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு திரும்ப நினைவு வரக்கூடாது. அதே மாதிரி அந்த துறவர ஆடை இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் சீவரம் அப்படிம்பாங்க. சீவர ஆடை வந்து கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மாவாக இருக்கலாம், இல்லை யார் தெரியாதவங்க கொடுக்கலாம். பெயரும் அப்படியே அங்கேயே வச்சிருவாங்களா? பேர் புது பேர் வைப்பாங்க. ஏன் அப்படின்னா பழைய பேரில் வந்து நமக்கு கனெக்ஷன் வரும். புது பேர் எதுன்னா புது வாழ்க்கை, புது பேர், ஒரு புது பேர். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சமண அரிய பிரம்மா அப்படின்னு. ஸோ அந்த பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது தொடக்கம், புதுசாக பிறக்கிறது எப்படி ஒன்றும் எடுத்துக்கலாம். புது தொடக்கம். அதுவே பழைய இது வந்து அப்பா அம்மா கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்பா அம்மா தான். அப்போது முக்கியமாக அந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஒரு தாம்பாளத்தில் வந்து பார்த்திங்கன்னா பழம் பூ இதெல்லாம் எடுத்துகிட்டு புத்தருக்கு எடுத்துகிட்டு வரோம். ஒரு பிச்சை பாத்திரமும் இருக்கும். பிச்சை பாத்திரத்துக்கு மேலே இந்த சீவரம் மடித்து ஒரு ரிப்பன்லாம் கட்டி அப்படியே இருக்கும். அதை கையில் எடுத்துகிட்டு வர்றோம். அப்பா அம்மா வரவங்க கூட வந்துட்டு அப்புறம் போயிட்டு மண்டிட்டு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நான் துறவரம் வரேன் அந்த துறவிக்கிட்ட கேட்ட உடனே சரி இதை வைங்க அப்படின்னு கீழே வச்சுட்ட உடனே அந்த பழம் பூலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் புத்தருக்கு வச்சுட்டு அப்புறமா வந்து ஓகே அப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. புத்த வணக்கம், புத்தமும் சங்கம் வணக்கம்லாம் ஆரம்பித்து